வணக்கம் பானு. அதாவது நீலகிரி மாவட்டத்தில் 2வது நாளாக கனமழை கொட்டி வருகிறது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா மாவட்டத்தில் 283 இடங்களில் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ள பகுதிகளை கண்டறிந்து அந்த பகுதியில் உள்ள மக்களை முகாமில் தங்க வைப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. மேலும் பாத்தீங்கன்னாக்கா அந்த பகுதியிலே நகராட்சி ஊழியர்கள் சென்று அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு, அதாவது இங்க அந்த பகுதியிலிருந்து காலி செய்து அவர்கள் உடனடியாக முகாமுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் நேரடியாக போய் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் பார்த்தோம்னாக்க நீலகிரி மாவட்டத்தில் நேற்றும் இன்றும் மிக மிக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பாத்தீங்கன்னாக்க நீலகிரி மாவட்டத்தில் 2வது நாளாக இன்றும் கனமழை கொட்டி வருவதால் இங்க சுற்றுலா தலங்களுக்கு நாளையும் சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளோட பாதுகாப்பு கருதி. இதனால் பாத்தீங்கன்னாக்க நீலகிரி மாவட்டத்தில் வனத்துறையில் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் குன்னூர் லாம்ஸ் ராக், டால்பின் ஹவுஸ், தொட்டபெட்டா காட்சிமுனை, அவலாஞ்சி சூழல் சுற்றுலா போன்ற 10க்கும் மேற்பட்ட இடங்கள் நாளையும் மூடப்பட்டுள்ளதாக வன அலுவலர் கௌதம் உத்தரவிட்டிருக்கார். இதனால் பாத்தீங்கன்னாக்க இன்றும் அதிகமான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை தந்து உள்ளனர். அவர்கள் பார்த்தோம்னாக்க அரசு தாவரல் பூங்கா, படையெல்லாம் போன்ற பகுதியில் அவர்கள் அந்த பகுதி மூடப்பட்டதனால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மேலும் பாத்தீங்கன்னாக்க இவர்களை இந்த மழையினோட தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறதுனால பார்த்தோம்னாக்க நாளை இந்த வனத்துறையில் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் சுற்றுலா தலங்கள் நாளை மூடப்படுவதாக அறிவிப்பு வெளியாக உள்ளது.